பன்னீர் 65 போடலாமா? ரொம்ப ஈஸியான முறையில் போடலாம். சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் போட்டால் கடாயில் ஒட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ஒட்டவே ஒட்டாது. நான் எப்படி செய்யணும் அதே மாதிரி செய்யுங்க, கடாயில் ஒட்டாது. ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம். மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு, உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, லெமன், சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய். இப்போ இஞ்சி பூண்டு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு இது மாதிரி மழை அரைச்சி எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு, கரம் மசாலா எல்லாம் சேர்த்து அரைச்ச மாதிரி அது, மைதா மாவு, கொஞ்சம் போல் தண்ணி எல்லாத்தையும் இதை மாதிரி கலக்கி இப்போ திக்காக இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதை அப்புறம் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ லெமன் பிழிஞ்சு அதையும் கலக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம இதை மாதிரி பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் பன்னீர், அதை எடுத்து இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி வச்சிடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் பிசைஞ்சிடலாம். கையை வச்சே பிசைஞ்சிருங்க. பாருங்க, இது மாதிரி கையை வச்சு பிசைஞ்சு பிசைஞ்சு வச்சாச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்ச உடனே ஒன்று ஒன்றா எடுத்து பொறுமையாக போடுங்க எண்ணெயில். ஏற்கனவே ஒரு தடவை பொரிச்சாச்சு, இது 2வது தடவை. இது மாதிரி பொறுமையாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். மெதுவாக போடுங்க, எண்ணெய் தெறிக்கும் கையில். அவ்வளோதான், போட்டாச்சு. பார்த்திங்களா, ஒன்று கூட ஒட்டவே இல்லை பாருங்கள். எவ்வளோ அழகாக போட்டவுடனே திருப்பினா கூட ஒட்டாது. எல்லாம் இது ஒட்டிடுன்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது ஒட்டவே ஒட்டாது. நான் எப்படி சொன்னால் அதே அளவு போடுங்க, ஒட்டவே ஒட்டாது. அவ்வளோதான், ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடு திருப்பி விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. வெந்துச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம் எல்லாத்தையும். பார்க்கும்போதே நல்லா இருக்குல்ல, சாப்பிடணும் போல் தோணும். நீங்களும் போய் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுட சுட சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், நம்ம சும்மாவும் சாப்பிட்லாம். இதை ஒரு காஃபியை குடிச்சிட்டு இது சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, எவ்வளோ சீக்கிரமாக செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு முறை செஞ்சிட்டுன்னா இனிமேல் நீங்கள் அடிக்கடிக்கு இது செய்வீங்க.